மகாகவி ஈரோடு தமிழன்பன் அகவை 91 நூல்கள் 91 பதிவு 38 கனவின் சில பக்கங்கள் நூலிலிருந்து குறிஞ்சி கபிலனோடு கொஞ்ச நேரம். கவிதை வாசிப்பது கிரேஸ் பிரதிபா. குறிஞ்சி கபிலனோடு பேச வேண்டுமெனில் முன்னதாக 10 பூக்களையேனும் பார்த்து பேசி இருக்க வேண்டும். கபிலனோடு பேசுவதெனில் காத்திருக்க வேண்டும். மலர்களோடும் மரம் செடி கொடிகளோடும் அவன் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் பிறரிடம் பேச மாட்டான். அடர்ந்த அடவியின் இலையிலையாய் வளர்ந்தவை அவன் சொற்கள். அவை அருவிகளில் நீராடி கொண்டிருக்கும் போது அர்த்தங்களின் ஈரத்தில் அவன் இதயம் நனைந்து கொண்டிருக்கும். புல்லின் இதழ்களை போற்றிய விட்மன் கபிலனோடு உட்கார்ந்து மலைச்சரிவில் உரையாடுகிறான். பறவைகளின் கூடுகளில் எல்லாம் கவிதைகள் நிரம்புகின்றன. பொன்னலரி பூவை பாடிய வேர்ட்ஸ்வொர்த் குறிஞ்சி பாட்டு திறந்து வைக்கும் வகுப்பறையில் முதல் வரிசையில் அமர்ந்து பாடம் கேட்கிறான். காளிதாச மேகங்கள் தூது பணிகளை ஒப்புக்கொள்ளாமல் கபிலச் சரிவுகளில் ஓய்வெடுக்கின்றன. குறிஞ்சியின் உச்சிக்கு வரும்போது சூரியனிடம் தனக்கு கிடைத்தது என்னவென்று வைகறை சொல்லும். அன்று தனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதை முன்கூட்டியே அந்தி உரைக்கும். தலைவியும் தலைவனும் பூக்களுக்குள் இருந்துதான் புறப்பட்டு வருகிறார்கள். பூக்களுக்குள் போய் மறைந்துதான் முத்தமிட்டு கொள்கிறார்கள். கபிலன் கவிதையின் கன்னங்கள் வெட்கத்தில் சிவந்து விடுகின்றன. பூக்களை பார்க்கவே போதவில்லை நேரம். யார் பார்ப்பார் காதலர்களை? புள்ளினம் பாடுவதை கேட்கவே போதவில்லை நேரம். யார் கேட்பார் காதலர்கள் பேசிக்கொள்வதை? எனவேதான் மலையளவு ஆசை கொண்ட காதலர்கள் மலைகளையே தேர்ந்தெடுத்தனர். இதோ திணைப்புனம். தோழியும் தலைவியும் பரன்மீது நின்று கவன் எறிந்து புல் ஓப்புகின்றனர். நகராமல் நிற்போம். நம்மீதும் விழலாம். விழட்டும் கற்கள். காயங்கள் ஏற்படட்டும். காயங்களும் கபில கவிதையால் மலர்களாகும். தமிழ் மனம் வீசும். மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் கனவின் சில பக்கங்கள் நூலிலிருந்து குறிஞ்சி கபிலனோடு கொஞ்ச நேரம். கவிதை வாசித்தது கிரேஸ் பிரதிபா.